ரத்னா தேப்நாத். இந்த பெயர் இந்தியா முழுக்க ஒரே நேரத்துல பிரபலமான ஒரு பெயர். அரசியலுக்காகவோ ஒரு ஃபேம்காகவோ அல்ல, ஒரு தாயோட கண்ணீராலும் மகளுக்கான நீதி போராட்டத்திலும் இந்தியா முழுக்க தெரிய வந்தாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தா பகுதியை சேர்ந்தவங்க சாதாரண ஃபேமிலி தான். எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டும் கிடையாது, மணி பேக்ரவுண்டும் கிடையாது. இவங்களுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்களுக்கு டாக்டர் படிக்கணும் ரொம்ப நாள் ஆசை. டாக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக கடுமையாக படிச்சு இறுதியில ஆர்ஜி கர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல பிஜி ட்ரைனிங் டாக்டரா சேர்ந்திருக்காங்க. இந்த இடம் தான் அந்த பெண்ணோடையும் அந்த குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சு. ஆகஸ்ட் 9, 2024 அன்னைக்கு நைட்டு இவங்க ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டி முடிச்சுட்டு செமினார் ஹாலில் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லி போயிருக்காங்க. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த செமினார் ஹாலில் இறந்த நிலையில கிடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப அலங்கோல நிலையில இருந்திருக்கு. இதை பார்த்துட்டு உடனே போலீஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. போலீஸ் உடனே பாடியை டேக் ஓவர் பண்ணி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் என்ன வருது பாத்தீங்கன்னா ரொம்ப பேரதிர்ச்சியா இருக்கு. பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வருது. சோ இந்த தகவல் நாடு முழுக்க தீயா பரவிருச்சு. உடனே டாக்டர்ஸ் பெண்கள் எல்லாருமே இதற்கு எதிராக போராடினாங்க. உடனே குற்றவாளி கண்டுபிடிங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லெவல்ல இந்தியா லெவல்ல போராட்டம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த கேஸ்ல சஞ்சய் ராயனி என்ற ஒரு சிவிக் வாலண்டியர் கைது செய்யப்பட்டார். சிசிடிவி ஃபுட்டேஜ், ஃபாரன்சிக் எவிடன்ஸ், ப்ளூடூத் டேட்டா போன்ற ஆதாரங்களை வச்சு இவர் அந்த இடத்துல இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கேஸ் கொஞ்ச நாளே சிபிஐக்கு மாற்றப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2025 ஜனவரியில நீதிமன்றம் சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை கொடுக்குது. சட்டப்படி அவனுக்கு தண்டனை கிடைச்சாலும் ரத்னா தேப்நாத் குடும்பத்துக்கு அதுல திருப்தி கிடையாது. ஒருத்த மட்டும் இதை செஞ்சிருக்க முடியாது, இன்னும் பல சம்பந்தப்பட்டிருக்கலாம். அவர்கள் தொடர்ந்து இதை சொல்லிட்டே வந்தாங்க. எவிடன்ஸ் மாற்றப்பட்டிருக்கலாம், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து சில உண்மைகளை மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி அடிக்கடி குரல் கொடுத்துட்டே இருந்தாங்க. தன்னுடைய மகள் இறந்ததுக்கு அப்புறம் ரத்னா தேப்நாத் சாதாரண தாயாக இல்லாம நீதிக்கு போராடும் குரலாக அடிக்கடி போராட ஆரம்பிச்சாங்க. பல போராட்டங்களை கலந்திருக்காங்க, பெண்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க, மீடியாக்கள் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காங்க. தன் மகளுக்கு நடந்தது வேற யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீர் மல்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. இந்த அம்மா கொடுத்த பேச்சுக்கள், இன்டர்வியூகள் எல்லாமே மக்கள் மனதை ரொம்ப உலுக்கிடுச்சு. அப்போதைக்கு அங்க ஆட்சி செய்யறது யாரும் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது மம்தா பானர்ஜி ஆட்சியில இது நடந்திருக்கு. சோ இதை சாதகமா பயன்படுத்த பிஜேபி என்ன பண்றாங்க, அந்த அம்மாவை கேண்டிடேட் செலக்ட் பண்றாங்க 2026. மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய பாண்டிகாடு தொகுதியில பிஜேபி அவங்களை நிக்க வைக்கிறாங்க. அவங்களை எதிர்த்து நின்ற திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கடிச்சு கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆரம்பத்துல பிஜேபி கேண்டிடேட்டா செலக்ட் ஆன இவங்களை பார்த்து நிறைய பேர் இவங்களுக்கு பாலிட்டிஷன் என்ன தெரியுமா, இவங்களை நம்பி யாரும் ஓட்டு போடுவா, இவங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாம அப்படின்னு பேசிக்கிறவங்களுக்கு வாயை அடிக்கிற விதமா இவங்க வெற்றி அடைஞ்சு கொடுத்திருக்காங்க. தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ரத்னா தேப்நாத் பேசும்போது அவங்க அதிகமா வார்த்தைகள் பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு மகளை இழந்த தாய்க்கு தெரியும் அதோட வழி என்னன்னு. என் மகளுக்காக மட்டும் இல்ல, பெண்கள் பாதுகாப்பாக நான் கண்டிப்பா நிற்பேன் அப்படிங்கிற அவருடைய வார்த்தைகள் பொதுமக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. இதனாலேயே திரிணாமுல் காங்கிரஸ் தோற்கடிச்சு இவங்க இப்ப ஜெயிச்சிருக்காங்க. இவங்க ஒரு சாதாரண பெண்மணி தான். தன்னுடைய மகளோட மரணத்தால இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப வரைக்குமே என் மகளுக்கு முழு நீதி கிடைக்கும் வரை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் அந்த குடும்பத்தோட மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பெண்கள் பாதுகாப்பு குறித்து யோசிக்க வச்சிருக்கு. இந்த மாதிரி தகவல்கள் நம்ம சேனல் அடிக்கடி போடப்படும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.